அந்த சினோரா அசோக் ஆரம்பத்துல இருந்த ம். அவருடைய குடும்பத்தினரே நேரடியா தாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. அது அவருடைய அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ண வச்சு தாக்கியிருக்காங்க. ஸ்டேஜ்ல அவங்க பேசினாங்க. மனைவி, மகளையும் தாக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச குற்றம் என்ன? அவங்க கட்சி வேட்பாளருக்காக ஃபேம்லெட் வீடு வீடா குடுத்தது அவங்க ஓட்டு செஞ்ச கேட்க போனது. குற்றம். அப்ப இவர்கள் எத நிரூபிக்க பார்க்குறாங்க? நாங்க முடிவு பண்ணா நாங்க தான். நீங்கலாம் வந்து புதுசா வந்துட்டு, நீ வந்து வீடு வீடா குடுப்பியா? அப்படின்றது. இது எந்த ஜனநாயகம்? ஆனா ஜனநாயகத்த பத்தி பேசுவாங்க. இந்த தாக்குதல் அவரு அப்ப மேடையிலேயே நீங்க பார்க்கறதுக்கு அதையும் கட் பண்ணி வேற மாரி போட்டாங்க. ஒரு பெண்ண பேச விடாம வாய பொத்தி அமுச்சிட்டு பேசுறாருன்னு. அவரு நானே ஒரு கூட மது போதையில இருந்தாருன்ற ஆ மாதிரியான காட்சிகள்லாம் மது போதையில இருந்தாருன்னு. அவருடைய ஸ்டைலே ஸ்டைல் அதாங்க. அவரு இந்த கொஞ்சம் அப்படிதான் அசோக்குடைய பேசுவாரு. ஸ்டைலு, பேசுற ஸ்டைல் அந்த மாரி. அது சில பேரு பேசுறது பார்த்தோன்னா, ம். அந்த இத கட் பண்ணி இது பண்ணா, நானே பார்த்துட்டு கேட்டேன். "ஏன் என்னங்க ம். ஒரு லேடி பேசுறாங்க, டக்குனு வாய பொத்தி போன்றாரு. செல்லம் நான் பார்த்துக்கிறேம்மான்றாரு. அது என்ன செல்லம்ன்றாரு?" அப்படி இப்படின்னு. சார் விஷயம் என்னன்னா, சார் அது அவங்க அண்ணன் பொண்ணு சார். அந்த பொண்ணு ம். ஃபேம்லெட் குடுக்க போனம்போது, பெண் தொண்டர்கள் போர்வையில தாக்கிட்டாங்க சார். அந்த அம்மா அத விலக்கி சொல்லும்போது, இவருக்கு ஆத்திரம் தாள முடியல. ம். மீதி நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு அந்த அதுதான்